ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நிகும்பலா யாகம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். எதிரிகளை வீழ்த்தவும், நினைத்த காரியம் கைகூடி உயர் பொறுப்புகள் பெறவும், வாழ்வில் ஏறுமுகம் காண்பதற்கும் நிகும்பலா யாகம் உதவும் என்கின்றன புனித நூல்கள். திருமண தடைகள், குடும்பத்தில் தொடர்ந்து வரும் சிக்கல்கள், வியாபார தொழில் தேக்கங்கள், மாறி மாறி வரும் மனம், உடல் உபாதைகள் யாவும் நீங்க இந்த நிகும்பலா யாகம் உதவும் என்கிறார்கள். விபத்து, திடீர் ஆபத்து, கெட்ட சொப்பனங்கள், யாரோ ஏதோ செய்துவிட்டார்களோ என்ற வீண் அச்சம் எல்லாம் நீங்கவும் இந்த யாகமே சிறந்த பரிகாரம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். மகாகாளி, பிரித்யங்கரா தேவி, நிசும்ப சூதனி ஆகிய உக்ர தெய்வங்களை போற்றி செய்யப்படும் இந்த யாகத்தால் தீமைகள் யாவும் விலகி நன்மைகள் சூழும் என்பது நம்பிக்கை. ராமாயணத்தில் ராம லட்சுமணர்களை வெற்றி கொள்ள ராவணனின் மகன் இந்திரஜித் 8 திசைகளிலும் மயான பூமியை உருவாக்கினான். அங்கு பிரித்யங்கரா தேவியை வழிபட்டு இந்த நிகும்பலா யாகத்தை நடத்தினான். தர்மம் இந்திரஜித் பக்கம் இல்லாததால் தேவி அவனுக்கு உதவி புரியாமல் ராமருக்கு வெற்றியை தேடித்தந்தாள் என்கிறது ராமாயண இதிகாசம். தர்மம் எவரிடம் உள்ளதோ அவர்களை காக்கும் அக்னி ரட்சையாக இந்த யாகம் விளங்குகிறது என்கின்றன ஞான நூல்கள். சோழர்களின் வெற்றிக்கு இந்த நிகும்பலா யாகம் பெருமளவு பயன்பட்டது என வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்கின்றனர். எனவே இனி கோவில்களில் நடைபெறும் நிகும்பலா யாகத்தில் நாமும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். அம்பிகையின் அருளால் அனைத்தும் நம் வசமாகட்டும்.